இது மகாபலிபுரத்துல ஜோ ரெசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பீச் ரெசார்ட்ஸ். அங்க வந்து 2 நாள் அங்கேயே ஒரு 150 ரூம் இருக்கு. அங்கேயே தங்கி அங்கேயே உணவு அந்த பயிற்சி முகாம் எல்லாம் அங்கேயே 2 நாள் நடக்குது. இது தேர்தல் பயிற்சியும் அதை எடுத்துக்கலாம், தேர்தலுக்காக பயிற்சி. ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து தேர்தல்ல மக்களிடம் நேரடியாக சந்திக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கும் இருக்கு. அந்த கட்சி தலைவர்கள் இங்க எஸ்சி துறையில நாங்க வந்து ஒரு திரு கே ராஜு ஐஏஎஸ்ன்னு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர், சிடபிள்யூசி மெம்பர். அவர் வந்து பாத்தீங்கன்னா தலித் எம்பவர்மெண்ட்ன்ற ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதாவது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், எல்டிஎம்னா லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆஃப் காங்கிரஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தலித் தலைவர்கள், பொட்டன்ஷியலான தலைவர்களை உருவாக்கணும். அவங்கள உருவாக்குறது எப்படின்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி தர வேண்டியது எங்க வேலை. அவங்களுக்கு பயிற்சி தரத்துக்கு இவங்கெல்லாம் வந்து எப்படி செயல்படுத்தணும், அரசியல் ரீதியாக எப்படி முன்னேறணும், மக்களுக்கு தலித் மக்கள் எங்கன்னா பிரச்சனைனா எப்படி போய் நம்மளுடைய பங்களிப்பு என்ன, இந்த காங்கிரஸ் கட்சியை எப்படி வளர்க்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுல சொல்லி தருவாங்க. பல வரலாற்று சுவடுகளோட வரலாற்று சான்றுகளோட அவங்களுக்கு ஒப்பீடோட அவங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு மீடியால போகும்போது இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால இருந்து எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. ஒரு ஒண்ணுமே தகவலே தெரியாம போயிட்டு யாரும் நிக்க முடியாது. ஸோ ஒரு தலைவர் நிற்கும் போது அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிற மாதிரி நாங்க தலைவர்களை உருவாக்குற இன்டென்ஷனும் இதுல இருக்கு. தேர்தலுடைய யுக்தியும் இதுல வந்து நாங்க சொல்லி தரப்படும். ஏன்னா குறிப்பா எஸ்சி துறை வந்து தலித் மக்கள் கிட்ட நேரடியா சேர்ந்து காங்கிரஸ் செய்த சாதனையை பத்தி சொல்லி தலித் மக்களுடைய வாக்கை வந்து இந்த தேர்தல் அதிகமா பெற வேண்டும்ன்ற இதுவும் இதுல இன்டென்ஷனும் இதுல இருக்கு. எப்பவுமே பாஜக வந்து கனவு உலகத்துல இருப்பாங்க. அவங்களுடைய 2 மந்திரம், இந்த திருக்குள்ள 2 வரி வர மாதிரி அவங்க வந்து கனவு உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, கனவு காணுப்பாங்க. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல வளரும், தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்லாம் ஒரு கனவுல இருப்பாங்க. 2வது பொய் பேசுவாங்க, பொய்யே பேசி பொய்யிலேயே வளர்ந்தவங்க தான் இந்த பாஜகங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து அவருடைய பேட்டியில ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் 2வது வந்து வறுமை கோட்டுல கீழே இருக்கிறவங்களும் நிறைய உயர்த்திட்டு வந்தாரு. 2000 வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரனாங்க. இது வரைக்கும் பார்த்து செஞ்சாங்களா? 15 லட்சம் பேர் 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல தரப்போறேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? விவசாயிகளுக்கு இதே மோடி கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு தான் வந்தோடனே அந்த உரத்தினுடைய இது வந்து உயர்த்தி தரனாங்க, இது வரைக்கும் செய்யல. ஆனா எங்க தலைவர் ராகுல் காந்தி முந்தானத்து அறிக்கை கொடுத்திருக்காரு, காங்கிரஸ் ஆட்சி வந்தோடனே அதை உயர்த்தி தரப்படும் சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க சொல்றதை செய்வோம். கல்வி கடன் கொடுத்தது நாங்க, அந்த கல்வி கடத்தை நிறுத்தி இருக்காங்க. கல்வி மூலியமா தன்னுடைய சமூகத்தை மாற்றி அமைக்கிற வேலையை காங்கிரஸ் கட்சி செஞ்சுது. ஆனா கல்வி கடன் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயங்களையும் பாஜக அரசு குறிப்பா செய்யல. தமிழ்நாட்டுல அண்ணாமலை வந்து ஒரு அரசியல்வாதியா ஊடகத்தினர்ல அவர் வராங்க. ஏன்னா அவர் ஏதோ ஒன்று ஊடகத்துல வரணுன்றதுக்காக 2000 புத்தகம் படிச்சேன், இந்த மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இல்ல இப்படி தலைக்கிட மாதிரி லைக் சீமான் மாதிரி தான். சீமானும் அண்ணாமலையும் ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் மாதிரி தான். அதனால அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் வந்து ஒரு அதுல வந்து ஒரு ஆழமான கருத்தெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதே நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அழகிரி அவர்கள் தலைமையில 25 சீட்டுகள் வந்து கூட்டணி கட்சியிலிருந்து பெற்றோம். அதுல 18 சட்டமன்ற உறுப்பினரை நாங்க வென்றோம். அவங்களும் கிட்டத்தட்ட 25 சீட்டுகளை பெற்றாங்க. அவங்க வென்ற சதவீதம் என்ன, நாங்க வென்ற சதவீதம் என்ன? அப்ப 4, அதாவது இன்னைக்கு இருக்கிற தலைவரா இருக்கிற அண்ணாமலையும் தோத்திருக்காரு, அதற்கு முன்னாடி இருந்த தலைவர் எல் முருகன் அவர்களும் தோத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க சட்டமன்றத்திலே இவங்க ஜெயிக்க முடியல. இவங்க வாக்கு சதவீதம் 25% கேலி, அதாவது நகைப்புக்குரியதான் அதை எடுத்துக்கணும். இல்ல அதாவது பாஜக வந்து அக்கா விஜயதரணியை மட்டும் இல்ல, அவங்க எல்லாரையும் இழுக்கிறதுக்கு உண்டான வேலை. அதாவது இந்த அவங்களுடைய அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டம் இயற்றும் போது 4 துறைகளை வந்து தன்னிச்சையாக இயங்க வச்சாரு. சிபிஐ, அப்புறம் வந்து அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், அப்புறம் இன்னும் ஊடகமா, இந்த 4ம் வந்து 4 தூண்களா செயல்படணுன்ற மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அதை கட்டமைச்சு வச்சாரு. இன்னைக்கு 4 இதையும் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்ல இல்ல அந்த அரசியல் அதிகாரத்தின் மூலியமா பிணைய வைக்கிறதுக்காக பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல மாதிரிதான் இன்னைக்கு பல தலைவர்களை, ஏன்னா அவங்க கிட்ட தலைவர்கள் இல்லை, அவங்க கிட்ட இன்னைக்கு ஓட்டு வங்கி இல்லை. அதனால பல தலைவர்களை பல விஷயங்களை அந்த மிரட்டல் மூலியமா செய்யலான்னு படிப்பணி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பா வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உள்ள வச்சு இன்னைக்கு வரைக்கும் பிணை கிடைக்க முடியாத சூழல பாஜக உருவிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான சில விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சிப்பாங்க. அதெல்லாம் இந்த காங்கிரஸ் அரசு இதெல்லாம் எதிர்கொண்டது. அதாவது ஆங்கிலேயர்களையே நாங்கெல்லாம் சந்திச்சவங்க. பாஜக, அண்ணாமலை, இல்ல மோடி, அமித்ஷா அவங்க எல்லாம் எங்களுக்கு சந்திக்கிறதுக்கோ எதிர்கொள்றதுக்கோ ஒரு
பொருட்டே இல்லைன்றதுதான் எங்களுடைய விஷயம். நாங்க இதெல்லாம் கடந்து வருவோம். இல்லை, ஆக்சுவலாக வந்து எங்களுடைய தலைவர்கள் வந்து அதை முறையாக செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான வேலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்களுடைய கோரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அதாவது சீட்டுகள் வாங்கும் பட்சத்தில் 25% 20% தனி தொகுதிகளை பெற்றுத்தரோம். நாங்கள் எங்கள் தலைமைக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அதாவது போன முறை வந்து தனி தொகுதி வந்து ஒரு தொகுதி வாங்கினாங்க. ஆனால் வந்து 25 சீட்டு சட்டமன்றத்தை வாங்கும்போது 5 தனி தொகுதிகள் வாங்கினாங்க தலைவர் அழகிரி அவர்கள் தலைமையில். அதே மாதிரி இந்த முறை வந்து பாராளுமன்ற தொகுதிகள் வாங்கும்போது 2 தொகுதிகளை குறைந்தது வாங்கணும் அப்படின்ற கோரிக்கை நாங்கள் உள்கட்சிக்குள்ளே வச்சுருக்கோம். அதனுடைய அதை முன்னோக்கி எடுத்து செய்கிற வேலையை எங்கள் தலைவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக அதாவது தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் உண்டான அனைத்து விதமான முன்னேற்றத்துக்கு காங்கிரஸ் கட்சி செயல்படும். அதை வந்து தேர்தலையும் அதை நாங்கள் பிரதிபலிப்பாங்க எங்கள் தலைவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அது உண்மையாக உங்களுக்கும் அதை வெளிப்படையாக சொல்லிக்கிறோம். பேசிட்டு தான் சார் இருக்காங்க. அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் 2ஆம் கட்ட ஆலோசனையும் முடிஞ்சு இந்த மாத இறுதிக்குள்ள வந்து ஒரு வெளிப்படை தன்மையாக அவங்க எல்லாம் சந்திச்சு எங்கள் தலைவர்கள் உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க. இல்ல சார், தேதி வந்து எப்படின்னா, அவர் வந்து அகில இந்திய தலைவர். அவர் அகில இந்திய அளவில் கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்கு. இது வந்து எங்ககிட்ட வந்து ஒரு மாநில கூட்டம் தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது 13ஆம் தேதி 19ஆம் தேதின்ட்டு. அது வந்து அது நடுவில் சில மம்தா தலைவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள்லாம் சந்திக்க வேண்டிய நேரம் மாறும் இல்லையா? அப்ப பிரியாரிட்டி பார்த்து இங்க பண்ணுவாங்க. பட் இந்த மாத இறுதிக்குள்ள வந்து தலைவர் கார்கே அவர்கள் வருவாங்க. ரொம்ப சிறப்பான முறையில ஒரு வரவேற்போ இல்ல கூட்டமோ நாங்க நடத்துறதுக்கு தயார் நிலையில இருக்கிறோம். 3வது அணின்றது ஒரு காணல் நீர் தான். எப்பவுமே வந்து அது கனவு காண்டிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் சாத்தியம் இல்லாத ஒன்றை பத்தி நம்ம எதுக்கு இதை பத்தி பேசணும்? அது சாத்தியமற்றது. இல்லை, இது வந்து நாங்கள் வந்து 125 ஆண்டுகளை கடந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, யாருக்கு தரணும், யார் தகுதியுடையவர் யார் தகுதியற்றவர்னு தெரியும். அதனால குறிப்பா இப்போ வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ஒரு வேட்பாளர்கள் தேர்வுல இருந்து எல்லாமே ரொம்ப கவனத்துக்குரியதா எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இன்னைக்கு பாசிச பாஜக வந்து இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி எப்படியெல்லாம் வந்து அவங்க நம்மள மிரட்டல் ரீதியா வந்து ஆட்களை திருடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வேட்பாளர்கள் தேர்வுல இருந்து வாய்ப்புகளை வாங்கி தரதுல இருந்து எங்க தலைமை வந்து ஒரு சரியான முறையில செய்யணும். நாங்க வந்து எங்க தலைமைக்கு வந்து அச்சுறுத்தல்லாம் கொடுக்கறதோ இல்ல அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றதுனாலும் எங்க கட்சி இல்லை. எங்க கட்சி வந்து 100 ஆண்டுகளை கடந்த கட்சி. எங்கள் தலைவர்களும் ரொம்ப பெரிய அதிகமான அனுபவங்களை கொண்ட தலைவர்கள். அவர்களுக்கு தெரியும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எத்தனை இடங்களை பெறணும்ன்றது தெரியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் புதுமுகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படும்ன்றது தலைவர்கள் நிறைய முறை தலைவர் அழகிரியும் சொல்லியிருக்காங்க, எங்க அகில இந்திய தலைமுறையும் சொல்லியிருக்காங்க. இந்த முறை 2வது சுழற்சி முறையில வாய்ப்புன்றதும் சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு ஒருவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு இல்லாம சுழற்சி முறையில வாய்ப்பு கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்த கட்சிக்கும் வந்து ஒரு நம்பிக்கை பெறும்ன்ற ஒரு முயற்சியும் இந்த முறை நடந்துட்டு இருக்குன்றது எங்களுக்கே வெளிப்படையா தெரியுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.